ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 விதேச பெருமாளுகள்லாம் நாம் அமர்ந்த இடத்திலேயே பாக்யம் தொலைக்காட்சியின் மூலமாக காணக்கூடிய பாக்கியத்தை கற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று 62வது திவ்யதேசமாக விளங்கக்கூடிய திரு இடவெந்தை என்று சொல்லக்கூடிய திருவிடந்தை கேத்திரம். இந்த கேத்திரத்தை அறியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். 13 பாசுரங்களால் திருமங்கையாழ்வார் தொழுதேற்றிய திருத்தலம். கல்யாண வரத்தை கேட்டால் உடனடியாக கல்யாணத்தை நிறைவேற்றி தரக்கூடிய திருத்தலம். மிகப்பெரிய பிரார்த்தனை தலம் என்று இதற்கு பெயர். எம்பெருமான் லக்ஷ்மி வராக பெருமாளாக தன் திருத்தொடையிலே மகாலட்சுமியை அமர்த்தி கல்யாண கோலத்திலே காட்சி தருகிறான். ஏன் இப்படி காட்சி தர வேண்டும்? அதற்கான வரலாற்றைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த பகுதியை கோமளவல்லிபுரம் என்றே அழைத்தார்கள் ஒரு காலத்திலே. ஏனென்றால் நாச்சியாருக்கு கோமளவல்லி என்று பெயர். காலத்திலே காலம் மாற மாற அந்த கோமளவல்லி கோமளமாக மாறி கோவளம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக பெயரெடுத்தது. இன்றும் சொல்லப்போனால் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்வதற்கு முன்பாக கோவளம் என்ற பகுதிக்கு அருகாமையிலே தான் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. எனவே கோமளவல்லிபுரம், அதாவது அந்த மகாலட்சுமியின் பெயரை தாண்டிய ஊராகத்தான் இது விளங்குகிறது. பெயர் மாறலாம், ஆனால் பெருமாளும் தாயாரும் மாறவில்லை. இந்த சிறப்பு மிகுந்த திவ்யதேசம் கல்யாண வரத்தை அருளக்கூடிய திவ்யதேசம் என்று நாம் உணர்ந்து கொண்டோம். அது எப்படி என்று கேட்டால், ஒரு முறை மேகநாதன் என்ற ஒரு மன்னனுக்கு பலி என்ற ஒரு மகன் பிறக்கிறான். அந்த பலி என்பவன் தர்மம் நியாயம் ஆகியவற்றை எல்லாம் கற்றறிந்து அசுரபுரத்திலே பிறந்தாலும் அவன் தர்மசீலனாகவே வாழ்ந்து கொண்டிருக்க அவருக்கு 3 அசுரர்கள் பிறக்கிறார்கள். சுமாலி, மாலி, மால்யவான் என்று 3 அசுரர்கள். அவர்கள் பிறக்கும் பொழுதே சற்று அச்சுறுத்தக்கூடியவர்களாகவே விளங்கினார்கள். அசுர குணம் அல்லவா? அவர்கள் கற்ற கல்வி, பெற்ற வித்தை, வாந்திய வரம் இவற்றால் அசுரர்களை தாக்க ஆரம்பித்தார்கள். கடுமையான யுத்தம் நடந்தது. ஆனால் மாலி, சுமாலி, மால்யவான் மூவருமே தேவர்களால் வீழ்த்தப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு திரும்பினார்கள். பலி எச்சரித்தார், எக்காரணம் கொண்டும் நல்லவர்களை தூஷிக்காதே, அவர்களை சிரமப்படுத்தாதே. கேட்கவில்லை. என்ன செய்ய முடியும்? சென்றார்கள், துன்பப்பட்டார்கள், அடிவாங்கி கொண்டு திரும்பிவிட்டார்கள். பலியினிடத்திலே நிகழ்ந்ததை சொல்லி தேவர்களிடத்திலே அசுரர்கள் தோற்பதா என்று சொல்லி உடனடியாக தந்தையை எப்படியோ பேசி பேசி யுத்தத்திற்கு தயார்படுத்தினார்கள். பலியும் யுத்தத்திற்கு வந்தார். தேவர்களை வெற்றி கண்டார். பல தேவர்களை கொண்டு குவித்தார். அந்த சந்தர்ப்பத்திலே தேவர்களை வீழ்த்திய அந்த பாவம் போக வேண்டும் என்கிற அடிப்படையிலே எங்கு வந்து தவம் புரிவது என்று சொல்லி கடைசியாக கோமளவல்லிபுரமான இந்த திரு இட வெந்தையிலே அமர்ந்து கொண்டு கடும் தவம் இயற்றினார். அதன் பலனாக பெருமாள் காட்சி கண்டார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த தலம் பேசப்படுகிறது. மிகப்பெரிய சாபங்களை எல்லாம் அழித்து புண்ணிய வரத்தை தரும். அதை போல கால மகரிஷியின் ஒரு சிறப்பும் அற்புதமான ஒரு சரித்திரமும் சொல்லப்படுகிறது. புனி என்ற ஒரு முனிவர் தவம் செய்ய அவரது மகளும் தவம் செய்து கொண்டிருந்தார். நாரதர் வந்து, நீ கன்னிப்பெண்ணாக இருப்பதால் நீ தவம் இயற்ற இயலாது என்று சொல்லி கண்டிப்பாக காலோ மகர்ஷியை மணந்து கொள் என்று சொன்னவுடன் அந்த நங்கை நல்லாளும் காலோ மகர்ஷியை மணந்து கொள்ள அவர்கள் இருவருக்கும் திருமணமாகி 1 வருடத்திற்குள்ளாக 360 பெண் குழந்தைகள் பிறந்தாங்களாம். நம்புவதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் நடந்த காலம் உண்டு. ஆக அந்த காலோ மகரிஷிக்கும் அந்த நங்கை நல்லாளுக்கும் 360 பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் காலவர் கடுமையாக எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த பெண்கள் மனப்பருவம் எய்தும் பொழுது நான் எப்படி மனம் புரிவேன், எந்த மணமகன் வருவான் என்று பிரார்த்தனை செய்து பெருமாளை இணைத்து சதாசர்வகாலம் பிரார்த்தனை செய்து கொண்டே வர ஸ்ரீஹரி ஒரு முதிய வேடம் தாங்கி அங்கு வந்தார். உடனடியாக, ஐயா, நான் ஒரு வழிப்போக்கனாக வந்திருக்கிறேன், உங்கள் குறை தீர்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்ல அந்த காலோ மகர்ஷி பார்த்து கொண்டிருக்கையிலே கட்டிலம் பருவ வாலிபனாக திருமாறி உருமாறி நிற்க காலவர் வணங்கினார். கவலைப்பட வேண்டாம், 1 நாளுக்கு 1 பெண் என்று
360 நாளும் உங்களுடைய பெண் மக்களை நானே மணந்து கொள்கிறேன் என்றாராம். அப்படியானால் தேவரி என்றவுடன் பகவான் சங்கு சக்கர கதாபாணியாக காட்சி தந்து வராக மூர்த்தியாக அருள்பாலித்தாராம். உடனே பெருமாளே தன்னுடைய மகளையே, அதாவது அத்துணை மகளையும் திருமணம் செய்வதற்காக வந்துவிட்டாரே என்று பேரின்பத்திலே அவர் கரைந்து நின்றாராம். இவ்வாறு பெருமாள் ஒரு நாளுக்கு ஒரு பெண் என்று 360 நாளிலே 360 கால மகர்ஷியின் பெண்களை திருமணம் செய்து கொண்டாராம். 360வது பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது 360 பெண்களையும் ஒரே நங்கையாக்கி ஸ்ரீ மகாலட்சுமி தான் இந்த அற்புதமான திருவிளையாடலுக்கு காரணம் என்று சொல்லி 360 பெண்களுமே மகாலட்சுமியின் வடிவங்கள் என்று சொல்லி அவர்களை ஒரு வடிவமாக்கி தன் தொடையிலே இருத்தி கொண்டு ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக பாதம் பதித்து வராக மூர்த்தியாக கம்பீரமாக நிற்கிறார் திரு இடவெந்தையிலே. இந்த தலம் கல்யாண வரத்தை அருளக்கூடிய திருத்தலம். எல்லோருக்கும் தெரியும். இங்கே வந்து முறைப்படி பிரார்த்தனை செய்து பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களோ காளையர்களோ இந்த தலத்திற்கு வந்து முக்கியமாக விசேஷமாக இந்த தலத்திலே எம்பெருமானை பிரார்த்தனை செய்து அதற்கு பிறகு 2 மாலைகளை நாம் எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு ஒரு மாலை, தாயாருக்கு ஒரு மாலை சமர்ப்பித்து விட்டு அந்த மாலையை ஒரு மாலையை நமக்கு தருவார்கள். அந்த மாலையை நாம் கழுத்திலே போட்டுக்கொண்டு ஆலயத்தை வலம் வர வேண்டும். அந்த மாலையோடு நம் இல்லத்திற்கு சென்று விட வேண்டும். அதற்கு பிறகு வெகு சீக்கிரமாக கல்யாணம் நிச்சயமாகிவிடும். கல்யாணம் நடந்த பிறகு பெண்ணானால் கணவனையும், ஆணாக இருந்தால் மனைவியையும் அழைத்துக் கொண்டு இந்த தலத்திற்கு வந்து அந்த நேர்த்திக் கடனை செலுத்த வேண்டும். அதாவது பெருமாளின் வரமாலையாக வாங்கி சென்றோம் அல்லவா, அந்த மாலையை இங்குள்ள தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திலே சேர்த்துவிட்டு கரம் குவித்து வணங்கினால் இல்லறம் நல்லறமாகும் என்று இந்த திரு இடவெந்தையுடைய சிறப்புகள் எல்லாம் பேசப்படுகிறது. கல்யாண வரத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த எம்பெருமான் மிகவும் காருண்ய மூர்த்தி, லட்சுமி வராகனாக திருவருளை பொழிகிறார். எனவே இந்த திருத்தலம் கல்யாணத்திற்காக உருவான திருத்தலம். எனவே யாரெல்லாம் இங்கு வந்து சேவிக்க வேண்டும்? ஐயா, எங்கள் இல்லத்திலே பெண் குழந்தைகள் 3 பிறந்து விட்டார்கள். 4 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. இந்த பெண் குழந்தைகளை எப்படி கரையேற்றுவது என்றே தெரியவில்லை என்று தவிக்கக்கூடிய தாயும் தந்தையும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவருடைய குறை நீங்கிவிடும். திருமணமே ஆகாமல் முதிர்கன்னிகளாக இருப்பவர்கள் கூட இந்த திருத்தலத்து பெருமாளை வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை போன்ற நாட்களிலே வந்து சேவித்து லட்சுமி வராகரை வணங்கி தங்கள் துன்பம் நீங்க பெற்றார்கள் என்பது கண்கூடான உண்மையா. எனவே வெகு அற்புதமாக கோவளம் செல்லக்கூடிய பாதையிலே அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி வராக பெருமாள் கல்யாண வரத்தை வாரி தருகிறார். எனவே ஒரு ஜாதகத்திலே காலசர்ப்ப தோஷம், நாக தோஷம், திருமணமே ஆகாத நிலையில் ஒரு ஜாதகர் இருக்கிறார் என்றால் அவர்கள் எல்லோரும் இந்த தலத்திற்கு வந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அற்புதமான வாழ்வை பெறுவார்கள் என்பது இந்த பெருமாள் நமக்கு காண்பித்து தரக்கூடிய உண்மை செய்தியா. எனவே இந்த திருவிழவந்தை பெருமாளை நாமும் தொழுது எல்லா விதமான சௌபாகியங்களை பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.